முடிக்கும் போது மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு. தமிழக மக்களின் எதிர்கால நம்பிக்கை எங்களின் நம்பிக்கை. பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் கோரிக்கைகளை மாமன்றத்திலே நான் பேசியதாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சருடைய உரையுடைய ஒரு குறிப்பை இங்கு பதிவு செய்தார். அவருடைய விளக்கம் என்னன்னா, கர்நாடகம் என்ன விவாதிச்சு காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் என்ன விவாதிச்சாங்க அப்படிங்கறத ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை தான் பதிவு பண்ணாரு. கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை இந்த வருடம் குறைவுன்னு எல்லோருக்கும் தெரியும். அதிலையும் நாம் போராடி காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் போராடி நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளும் சரி நம்மளுடைய சட்டத்துறை வல்லுநர்களும் சரி போராடிதான் 3500 கனஅடி நீரை பெற்றோம் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். எப்பொழுதும் நம்மளுடைய உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற பதிவு செய்கிறோம். முடிக்கும் போது மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு பதிவு பண்றோம்.